ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம எப்பவும் போல் 11 மணிக்கு நம்ம ஷிஃப்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. அதை பெருங்குடி கிட்ட பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 17 ஆகுது. பரவாயில்ல காய்ஸ், நேற்று நல்லா இருந்தது ஆர்டர் ஃப்ளோ. இன்றைக்கும் வந்து நல்லாயிருக்கும் நம்புகிறேன். பார்க்கலாம் காய்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இது வந்து டெலிவரி லொக்கேஷன் எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூர் தான். பரவாயில்ல, அந்த சைடு போகுது. மெயின் ரோடு காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். ஹலோ சார், இங்கே வெளியே இருக்குது சார். வந்துட்டேன் சார் லொக்கேஷனுக்கு. ஒரு நிமிஷம். வாங்க வாங்க வாங்க. கஸ்டமர் வந்துட்டார் காய்ஸ். இந்தாங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு காய்ஸ். ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 32.91 ப்ளஸ் 15 ரூபா. சூப்பர். அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. 1569. இது டெலிவரி எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் திருவான்மூர் தான் காய்ஸ். இப்போ ஈசிஆர் ரோட்டில் வந்துட்டு இருந்தேன். ஒரு Z900 காய்ஸ், சூப்பர் பைக்கு. சரியான ஸ்பீடு காய்ஸ். செம்ம ஸ்பீடில் பாசிங் ஆகிடுச்சு. நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். சரியான சவுண்டு. என்னடா சவுண்டு வருது கேட்குது சொல்லிட்டு திரும்பி பார்த்தா Z900 சும்மா காற்று போல் போகிறான் கைஸ். அவன் ரைடரு வேறு லெவலில் ரைடிங் ஜாக்கெட்லாம் மாட்டிக்கின்னு வேறு லெவல் லைஃப். ஆனால் நம்மளாலாம் அந்த பைக் வாங்கவே முடியாது. வாங்கினாலும் அது பெட்ரோல் போட்டே நம்ம காலி ஆகிடுவோம். ஏன்னா அவ்வளோ மைலேஜ் கொடுக்காது. ஏன்னா அது மைலேஜே கொடுக்காது சுத்தமாக. பெட்ரோல் போட்டே நம்மளோட சொத்தே அழிஞ்சிரும். ஆனால் சூப்பராக இருக்குது பைக். ஆனால் பலன்னு பச்சை கலரில் பார்க்கலாம். நம்ம ஒரு சின்ன பைக் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம் வாங்குறதுக்கு, R15. பார்க்கலாம் எப்போ வாங்குவோன்னு தெரில கைஸ். ஆனால் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் இயர்லாம் வாங்கிடுவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னொன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மக்கிட்ட நான் கேமரா ஆன் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேச்சு வர மாட்டேது கைஸ். ஸ்டக் ஆகினே இருக்குது எப்போவுமே. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம கேமரா ஆன் பண்ணி ஒரு 1 ஹவருக்கே அப்படி தான் இருக்குது. பேசுறதுலே ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம இப்போ ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறோன்னா அது அப்படியே ஒரு ஃப்ளூவெண்ட்டாக கொடுக்க முடியல. அப்படியே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பேசி எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுத்தோன்னா ஒரு 2 நாள் கேப் போட்டு தான் அடுத்த வீடியோ ஷூட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடுத்திருப்போம். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ எடுக்கிறோம். அப்பயே வந்து பழக மாட்டேது. இது கொஞ்சம் பிக்கப் ஆகணும் கைஸ் நம்ம. ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ தான் எடுக்க போகிறோம். ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசணும். அதான் இன்னும் கொஞ்சம் ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கணும். ஏன்னா இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகுது கைஸ். நம்ம தான் ட்ரை பண்ணோம். நம்மளால் ஒன்று முடியலன்னா அதை நம்ம தான் முடிய வைக்கணும். பார்க்குறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பேசுவோன்னு நினைக்கிறேன் கைஸ். செகண்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணியிருக்கோம். ஹலோ சார், நான் இங்கே லொக்கேஷன் வந்துட்டேன். வெளியே இருக்கேன், கொஞ்சம் வரீங்களா? ஓகே சார். நீங்களா ப்ரோ? ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. கைஸ், நம்ம செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு வர சொல்ல நம்மளுக்கு பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கைஸ். வேறு லெவலில். இதை முடித்தா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 நாளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். வேறு லெவலு கைஸ். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா தரமணிக்கிட்ட போகுது. இப்போது ஒரு ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் தரமணி. பார்க்கலாம் இன்றைக்கி அந்த சைடு வேளச்சேரி சைடு கிட்டே கூப்பிட்டு போய்டுவாங்களான்னு தெரில. கூப்பிட்டு போனால் கூட ஓகே தான். ஏன்னா அப்படிக்கா ஓட்டிகிட்டே இருக்கலாம். என்ன கைஸ், வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி ஏர்னிங்ஸு. ஆனால் எனக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா தினமும் 2 போட்டுறாங்க பேட்ச் ஆர்டரு. ஒரு 3 ஹவர் ஓட்டினாலே 3 ஹவரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 2 பேட்ச் ஆர்டராச்சும் வந்துடுது. சூப்பராக. ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வாரமாக வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வந்து ஒரு ஆர்டருக்கும் இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி கொடுத்துட்றாங்க 20 ரூபா கணக்கில். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்டு கணக்கில் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ 12 ஆர்டர் முடித்தா எப்பவுமே எப்படி கொடுப்பாங்கன்னா 12 ஆர்டர் முடித்தா 300 ரூபா அதுமாரி கொடுப்பாங்க. அந்தமாரிலாம் சூப்பராக இருக்கும் கைஸ். இல்லை நம்மளை எவ்வளோ ஒரு 12 ஆர்டர் கூட பார்த்தா கூட நம்மளுக்கு 250 ரூபா தான் வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து எனக்கு இது பிடிக்கல. ஆனால் இந்த இன்சென்டிவ் ஆனால் அந்த இன்சென்டிவ் சூப்பராக இருக்கும். இந்த 12 ஆர்டர் முடித்தா ஒரு அமௌண்ட்டு. ரோடே காலியாக இருக்குது பாருங்க கைஸ். வாவ், ஒரே ஸ்ட்ரீட்டு தான் கைஸ். போய்டுவோம் நம்ம கைஸ். 5th ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இது வந்து டெலிவரி எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூர் கிட்ட கட்டுது. பரவாயில்ல கைஸ். செக்கிங்னால பாருங்க கைஸ், யாரும் நைட்டில் அவ்வளோவா சுற்றுறது இல்லை போல். சுத்தமாக யாருமே இல்லை கைஸ். ஈசிஆர் ரோட்டில் எல்லாம் பயந்து வீட்டிலே இருக்காங்க போல். ஃபஸ்ட்டாக ஒரு இது இவ்வளோலாம் காலியாக இருக்காது. ஓரளவு காலியாக இருக்கும். ஆனால் இப்போ சுத்தமாக காலியாக இல்லை. எல்லாத்துலேயும் செக்கிங் வந்து சிவியராக பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், அந்த சைடு பண்ணுறாங்க பாருங்கள். அதனால் எல்லாம் பயப்படுறாங்க. பாருங்கள், கார்னாலே மடக்குறாங்க. எல்லாம் வீடியோ வேறு எடுக்கிறாங்க ஐஸுங்க.
அப்புறம் கேமரா வச்சுருக்காங்க, என்ன எதுனாலும் தெரியலையே, கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறாங்க செக் பண்ணுறத. கைஸ் 5th ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன்கிட்ட வந்துவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கைஸ். இது கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். கைஸ் கஸ்டமர் வந்துட்டார் வெளியே, அவர்கிட்ட கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 42.52 ப்ளஸ் 20 ரூபா கிடச்சிருக்கு. எவ்வளோ நேரம் கைஸ் வெயிட் பண்ணுறேன். அடுத்த ஆர்டர் போட்டாங்க, அடுத்த ஆர்டர் பாலை வாக்கும். எவ்வளோ நேரம் கைஸ் வெயிட் பண்ணி முச்சே வாங்குது. 6th ஆர்டரை பிக்கப் பண்ணுற லொக்கேஷனை வந்துட்டோம் ப்ரோ. இங்கேயா உள்ளியா ப்ரோ? ஆர்டர் சந்துக்குள்ளே. ஓகே ப்ரோ, நேற்று வந்து இல்லை கைஸ் அதே இடம் தான். இப்போ ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க, இப்போ உள்ளே வச்சு வைக்கிறாங்க. ஏன் அதை முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னா தான் கடை க்ளோஸ் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த ஆர்டர்லாம் எடுத்து வந்து கொடுத்தா அவங்க டெலிவரி யாருக்கும் வாங்கிட்டு போய்ட்டு போகிறாங்க. இதுக்குன்னு சந்தையில் வந்து வாங்கி பரவாயில்லன்னா இது மாதிரி தான் பண்ணுறாங்க. வெறுப்பாக இருக்குது. ஓகே டீ 3 சிக்கன் ரைஸை கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம்? இவனுங்க சத்தியமாக இப்போ இதுமாரி பண்ணால் வேலைக்கு ஆகுது கைஸ். ரொம்ப சோம்பேறியாகிறானுங்க இந்திக்காரனுங்க. ஒரு இந்திக்காரனுங்க நல்லா வேலை செய்கிறானுங்க, ஒரு இந்திக்காரனுங்க சோம்பேறியாகிறானுங்க கைஸ். தார் போகுது பாருங்க கைஸ், தார் காரு. வேறு லெவலு கைஸ். இது சின்ன வயசுலேருந்து எனக்கு ட்ரீம் கார்னால் இதான் கைஸ், தார். வேறு லெவலில் இருக்குது. ஃப்யூச்சரில் வாங்கினா தார் தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். வாங்க முடியுமான்னு தெரில, சும்மா சொல்கிறது தான். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ் தார். ஓட்ட சொல்ல செம ரகடா. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் வியூ. பேக்கில் ஃப்ரண்ட்டும் சூப்பராக இருக்கும், பேக்கும் சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் ஓட்டிகிட்டு போகிறாங்க நைட்டில். யாரெல்லாம் தான் ட்ரிப்புக்கு சூப்பராக போகலாம் கைஸ். இதில் ஜாலியாக போயிட்டு வரலாம். ஏன்னா இதில் 4 வீலும் சுற்றும் மொத்தம், பயங்கரமாக இருக்கும். ஹில்ஸ்லலாம் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த காரு. எப்படி இருக்குது காரு பார்க்கலாம். ஃப்யூச்சரில் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம் கன்ஃபார்மாக. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, பண்ணிவிட்டு தான் கன்ஃபார்மாக அவங்க பார்க்கலாம் கைஸ். இருந்தாலும் அந்த ஜேர்னி எப்படி இருந்தாலும் போடுவேன் பாருங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட்டு. ஐயோ கீழே இருக்கிற புகையை சொச்சோ எவ்வளோ புகை கைஸ். ஃபுல் புகையும் ஸ்ப்ரே பண்ணி எடுக்கிறானுங்க கைஸ். கீழேருந்து ஓட்ட போகிறானுங்க நம்மளை பூமி கீழே ஃபுல்லாக மேலே வருது போகலாம் கைஸ். 6th ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம். வந்துட்டு இருக்கார் கஸ்டமரு மேலேருந்து கீழே. நேம் ப்ரோ? இந்தாங்க ப்ரோ. இந்தாங்க ப்ரோ. மேடின்னு இருக்குது. மேடி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறோம் கைஸ். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 61.88 ப்ளஸ் 20 ரூபா இந்த ஆர்டருக்கு. அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கும், பரவாயில்ல. அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். துறப்பாக்கும் பர்கர் கிங்கில். வேறு லெவலு. ஸோ கைஸ் நான் 7th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 8th ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு பேட்ச் ஆர்டரில். இப்போ இது 2த்தையும் டெலிவரி தான் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 4350. இதான் ஃபஸ்ட்டு. பெருங்குடி நம்ம ஏரியா கிட்ட தான் கைஸ். ரெஸ்டாரண்ட் செட்டப் சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ பாட்டு ஓடுது அதில். இப்போ இதை ப்ளே பண்ண முடியாது, மியூட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இது நான் இதை மியூட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குது கைஸ். நல்லா வுட்டு டைப்பில் நல்லா சீட்டிங்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க வேறு லெவலில் கைஸ். பேட்ச் ஆர்டரில் 7th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ 8th ஆர்டர் கஸ்டமரை கால் பண்ணியிருக்கோம், வந்துட்டு இருக்காரு. வந்தோடனே டெலிவரி பண்ணிட்டு இதுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். நீ தானா? நேம் ப்ரோ? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இந்த 2 ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த 2 ஆர்டருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? 98.43 ப்ளஸ் 40 ரூபா கிடச்சிருக்கு இந்த 2 ஆர்டருக்கு. இப்போ 9th ஆர்டர் போடுறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம அப்படியே போடுறாங்களா பார்க்கலாம். பரவாயில்ல கைஸ். 1:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். தரமணிக்கிட்ட போட்டிருக்காங்க. பரவாயில்ல கைஸ். 8 ஆர்டர் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 1:30 மணிக்குள்ளே. 9th ஆர்டர் எடுக்க போயின்னு இருக்கோம். நைட்டில் ஆர்டர் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது, ப்ளஸ் கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணுறாங்க. அதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. கொஞ்சம் சடனாக வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு போல் கைஸ். ஏன்னா நம்ம இப்போ 8th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தோம் 9th ஆர்டர் பிக்கப் பண்ண வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கைஸ். 2 ஆர்டர் சூப்பரில். இதோட இது 3வது பேட்ச் ஆர்டர் கைஸ். இது ப்ரோ 1880 ப்ரோ. ஒன்று ஆமாம் ப்ரோ. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா
ஒன்று வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1615 15 2 பீப் பிரியாணி கொடுத்துரு. பேட்ச் ஆர்டர் போட்டாங்க. லக்கு தான் வேறு லெவலில் இன்றைக்கி. இதை கம்ப்ளீட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா 9 10 2 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடும். தேங்க்யூ ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், இந்த 2 ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இது ரெண்டும் வேலைச்சேரி தான் கைஸ். இப்போ பேட்ச் ஆர்டர் எடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 9th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். அந்த டெலிவரி பண்ணுற லொக்கேஷனில் பாருங்கள் கைஸ், லைட்டே இல்லை கைஸ். கரண்ட் ஆஃப் போல் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபுல் இருட்டு கைஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு தான் போயின்னு இருக்கேன். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது கைஸ். இங்கே பவர் கட்டு போல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் வந்து ரோட்டில் கூட இல்லை, பயத்தில் வீட்டுக்குள்ளே இருக்காங்க கைஸ். பேட்சாரில் லாஸ்ட்டு 10th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். இப்போ கஸ்டமரை கால் பண்ண வந்துட்டு இருக்குன்னு சொன்னார். இங்கே பாருங்க கைஸ், தெரியாமல் டிக்யூவில் வச்சுருந்தேன், கொஞ்சம் லைட்டாக லீக் ஆகிட்டு இருக்குது. கஸ்டமர்கிட்ட சொல்லிடலாம், இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்புறம் நான் தப்பாக நினச்சி பாருவார். லைட்டாக வண்டி கொஞ்சம் இதுவாகிடுச்சு ப்ரோ, வண்டி டிக்கியில் வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஓகே தேங்க்யூ ப்ரோ. இன்ஃபார்ம் பண்ணுறேன் கைஸ் கஸ்டமர்கிட்ட, அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 48.06 ப்ளஸ் 40 ரூபா கிடச்சிருக்கு. இந்த 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு. இந்த 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஓகே தான் இந்த ப்ராஃபிட்டு. ஓகே, அடுத்த ஆர்டர் போடுறாங்க போகலாம். நான் ஒன்று அவுட் ஆஃப் ஜோனுக்குள்ளே இருக்கும், ரொம்ப உள்ளே இருக்கும் கைஸ் ஏரியாக்குள்ளே. இது ரோட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ரொம்ப உள்ளே வந்திருக்கும். கிட்டத்தட்ட வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனு பேக் சைடில் தான் இருக்கும். பார்த்துக்கலாம் விடுங்க, எல்லாமே லேர்னிங்ஸ் தானே. அடுத்த ஆர்டர் போட்டாங்க, சூப்பரு. எங்கே போட்டிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கத்தில் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, சூப்பர் தான் கைஸ். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் போட்டால் ஓட்டினே இருக்க வேண்டியதான் கைஸ். ப்ளீஸ் 11th ஆர்டர் டெலிவரி லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். கஸ்டமரை கால் பண்ணுறோம், எடுக்கிறாங்களா பார்க்கலாம். ஹலோ மேடம். என்ன ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கைஸ் 11th ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு கைஸ். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 48.09 ப்ளஸ் 20 ரூபா கம்மி கைஸ். இந்த ஆர்டருக்கு நான் எங்கேயோ வந்துருக்கிறேன் கைஸ். நம்மளுக்கு 12th ஆர்டர் போட்டாங்க, அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் கிட்ட தூக்கின்னு வந்துட்டானே கைஸ். லாங்காக எந்த இடனே தெரியாமல் சுற்றின்னு இருக்கோம். இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. ஒன்று போட்டால் ஃபஸ்ட்டே போட்டுருந்தோம் லாங்காக, நடுவில் கரெக்டாக நம்ம 3 மணி நேரம் முடிக்க போகிற ஸ்டேஜில் வந்து இதுமாதிரி லாங்காக போட்டு நம்ம போய் வாங்கினதுக்கான எங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரில. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறேன், அப்படியே போக வேண்டியதான் கைஸ். இப்போ லெஃப்ட் எடுக்க சொல்லுது, லெஃப்ட் எடுத்தோன்னா இருங்க, லெஃப்ட் எடுத்த கிண்டி இல்லை தாம்பரம்னு போட்டிருக்கு போர்டில். நான் எந்த ரோடுன்னு எனக்கே தெரில, அப்படியே போக வேண்டியதான். 1690 ரெடி வந்துச்சு ப்ரோ. ஏன் இப்படி கொடுத்தா நான் வாங்க மாட்டோமா? நான் ரெடி வந்துச்சு, எப்படியோ கொடுத்தா வாங்கிட்டு பார்ப்போம். இதில் அந்த சந்தில் வந்து வாங்க, இந்த சந்தில் எந்த சந்தில் வந்து வாங்கன்றான் ஒன்றுமே புரியவே இல்லையே. சந்தில் மாடி தான் இருக்குது ப்ரோ. அந்த சந்தில் வழி இல்லையா ப்ரோ? வழியே இல்லையா அந்த சைடு? ஏன் அங்கே தான் போய் வாங்கினோமாண்ணா? நீங்கள் இப்போ கொடுக்க மாட்டீங்க, இந்த ஆர்டர் ரெடி தானே? எல்லா டைம்லேயும் அங்கே தான் இது க்ளீன் பண்ணிட்டு இப்போ தான் இது மாப் போட்டுருக்கோம். இல்லை சரி, அதான் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போய்டும்ல. நான் ரெடி என்ன ப்ரோ, ரொம்ப சுற்றின்னு வரணுமா சைடு போய்ட்டு? இல்லை அப்படியே கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போக போகிறேன். இவனுக்கு என்ன இப்படி பண்ணுறானுன்னே தெரியல, வெறிய ஏற்றுறானுங்க இவனுங்க. அப்படியே கொடுத்தா வாங்கிட்டு போக போகிறோம். இதில் அங்கே வந்து வாங்கிக்கோ, இந்த வந்து வாங்கி சாவடிக்கிறானுங்க நைட்டில். பசங்க ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கிறானுங்க. என்ன ப்ரோ, உள்ளே வந்தால் கொடுக்க மாட்டானுங்களாண்ணா? ரெடி வரும் இல்லை, உள்ளே போனால் தரமாட்டானுங்களா? எப்படி தான் வரணும் அப்படின்றானுங்க இந்த சைடு. ஆர்டர் ரெடியாக, அது ஓகே, ஆர்டர் ரெடியாக இருக்குது, கையில் வச்சுக்கிறான், இங்கே வந்து வாங்கிக்கொண்டான் ப்ரோ. இப்போ என்ன ஆர்டர் ப்ரோ அது பாருங்கள், 1690 பாருங்கள் கைஸ். 12th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இது டெலிவரி லொக்கேஷன் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது தாம்பரம் தான் பார்த்தேன். ஆமாம் கைஸ், தாம்பரம் தான் கைஸ். 12th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணி பார்ப்போம். கஸ்டமர் வெளியே வந்துட்டார்.
சரி ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க ப்ரோ. நீ இப்படி வந்துருக்கலாம். நீங்கள் எப்படி இப்படிக்காக தான் நான் மேப் காட்டிச்சா, நான் இப்படி சுற்றின்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுருந்தாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. 68.5 ப்ளஸ் 20 ரூபா கிடச்சிருக்கு. அவுட் ஆஃப் ஜோன் வர ஆர்டர் வர போகிறாங்களே தெரில. வந்த வழியாக அடிப்போம். நைட்டில் குட்டி குட்டி சந்துக்குள்ளே இந்தமாதிரி சந்துக்குள்ளே போனால் ரிஸ்க்கு தான் கைஸ். பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சந்து. நைட்லலாம் இதுமாதிரி சந்துலாம் போனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான். நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக போகணும். இதுவும் இங்கே தாம்பரத்தில் தான் கொஞ்சம் நிறைய பிரச்சனை போகுது, நியூஸில் கேள்விப்பட்டேன். ஃபோன்லாம் பிடிங்கிறாங்கன்னு. நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். காய்ஸ் 13 ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். டெலிவரி லொக்கேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம 13 ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 63.2 ப்ளஸ் 20 ரூபா கிடச்சிருக்கு. டப்புன்னு ஆஃப்லைன் போயிடலாம் கைஸ். நம்ம இது மாதிரிலாம் ஆர்டர்லாம் எடுக்க வேணாம். எங்கேயோ ஒரு டெட் எந்தில் வந்து மாட்டேங்கினேன் கைஸ். நான் ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குது. வில்லேஜ் ஃபுல்லாக இது எந்த இடத்துல தாம்பரத்துக்குள்ளே நாங்கள் வந்து மாட்டிக்கினேன். இங்கேருந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து மேப் போட்டு தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், தாம்பரத்துக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே பாருங்கள் நாய் பாருங்கள் தப்புன்னு குறுக்கில் வந்துச்சு பாருங்கள். இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாயம் தான் கைஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அறுவடை தான் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்களேன், சென்னையில் அறுவடையா பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ரோடு கொஞ்சம் டேஞ்சர் தான் கைஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை. அப்படியே லாங்காக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து காலியாக இது ரோடே. பாருங்களேன், ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது கைஸ். இந்த ஏரியாவே கொஞ்சம் டேஞ்சர் தான். மெயின் ரோடுக்கு போகிற வழியிலையும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்குது. வந்து கிட்டத்தட்ட 24 நிமிஷம் ஆகுது கைஸ் நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல்கிட்ட போகிறதுக்கு. பாருங்க ஃபுல்லாக ரோடில் ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை. நைட்டில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக இப்போ வர ரொம்ப பயமாக இருக்குது கைஸ் எனக்கு நைட்டில் ஓட்டுறதுக்கு. ஏன்னா எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. பகலாக இருந்தால் கூட இங்கே வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா பகல் டைமில் ஆள் நட்ட மாட்டிருப்பாங்க. நைட் டைம் வரவா சுத்தமாக ஆள் இல்லை. ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தாலே. அதனால் கொஞ்சம் நைட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம இன்னையோட ஏர்னிங்ஸை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 750 ரூபா நம்ம ஓட்டியிருக்கோம். ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா அன்லாக் ஆகிருக்கு. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 ரூபா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலுக்கு. என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 820 ரூபா கைஸ். ஓகே தான் இன்றைக்கி ப்ராஃபிட்டு. ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.